பிரதோஷ தினமான இன்னைக்கு நம்ம கடன் துக்க நிவர்த்தி சிவன் பதிகம் திருச்சேறை ருண ரோக விமோச்சன பதிகம் திருச்சேறை சிவனோடது. இதை நான் உங்களுக்கு படிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் சக்தி உமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த பதிகத்தை பார்ப்போம். இந்த பதிகத்துக்கான பலன்களும் உங்களுக்கு கீழேயே சேர்த்து நான் சொல்கிறேன். ஒரு பதிகத்துக்கு கீழேயும் அதோட பலன்களையும் சொல்கிறேன், சேர்ந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ கணேசர் நாமம் ஃபஸ்ட்டு சொல்லிப்போம். ஸ்ரீ கணேஷாய நம. விஸ்வேஸ்வராய நரகார்ணவதாரணாய கர்ணாமிருதாய சசிசேகரதாரணாய கற்பூரகாந்திதவளாய ஜடாதராய தாரித்ர்ய துக்கதகனாய நமச்சிவாய. உலகுக்கெல்லாம் ஈஸ்வரனும் நரக சமுத்திரத்தை கடக்க செய்கிறவனும் காதுகளுக்கு அமிர்தம் போன்ற சிவமென்ற பெயரை உடையவனும் சந்திரனை தலையில் அணிந்தவனும் கற்பூர ஜோதியை போன்ற ஒளியை உடையவனும் தலையில் ஜடையை தரித்தவனும் தாரித்ரியம் என்ற துக்கத்தை பொசுக்குகிறவனுமாகிய ஈசனுக்கு நமஸ்காரம். கௌரி பிரியாய ரஜனீசலராரணாய காலாந்தகாய புஜகாதிபகங்கனாய கங்காதராய கஜராஜ விமர்த்தனாய தாரித்ர்ய துக்கதகனாய நமச்சிவாய. பார்வதியிடத்தில் பிரியம் கொண்டவனும் சந்திரகலையை தரித்தவனும் காலனுக்கு காலனும் நாகராஜனை கைக்கங்கணமாக அணிந்தவனும் கங்காதரனும் கங்கையை தலைமேல் தரித்தவனும் கஜராஜனை அடித்தவனும் வறுமை என்னும் கொடுந்தீயை போக்குகின்றவனுமான சிவனுக்கு நமஸ்காரம். பக்தி பிரியாய பவரோக பயாபகாய உக்ராய துக்கபவசாகரதாரணாய ஜோதிர்மயாய குணநாமசுதுர்க்காய தாரித்ர்ய துக்கதகனாய நமச்சிவாய. பக்தவச்சலனும் பிறப்பு இறப்பு என்ற ரோகங்களை போக்குகிறவனும் துஷ்ட பயங்கரனும் தாண்ட முடியாத சம்சார கடலை தாண்ட உதவுகிறவனும் ஜோதிமயமானவனும் தன் குணத்தை போற்றும் நாம சங்கீர்த்தத்தால் மகிழ்ச்சி அடைபவனும் அதற்கேற்ப நடனமாடுகிறவனும் வறுமை என்னும் நெருப்பை போக்குகிறவனுமாகிய மகேசனுக்கு நமஸ்காரம். சர்மாம்பராய சவபஷ்ம விலேபனாய பாலேஷனாய மணிகுண்டல மண்டிதாய மஞ்சூரபாதயுகளாய ஜடாதராய தாரித்ர்ய துக்கதகனாய நமச்சிவாய. யானையின் தோலை போர்த்தி கொண்டவனும் மயான பூமியின் சாம்பலை பூசிக்கொள்பவனும் நெற்றி கண்ணுள்ளவனும் இரத்தன குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் 2 கால்களிலும் சிலம்பினையுடையவனும் ஜடாதரனும் தாரித்ரியம் என்ற துக்கத்தை பொசுகுகிறவனுமான சிவனுக்கு நமஸ்காரம். பஞ்சானனாய பனிராஜ விபூஷணாய ஹேமாம்சுகாய புவனத்ரிய மண்டிதாய ஆனந்த பூமி வரதாய தமோமயாய தாரித்ர்ய துக்கதகனாய நமச்சிவாய. 5 முகங்களை உடையவனும் அரவரசனை ஆபரணமாக கொண்டவனும் சொர்ண வஸ்திரம் அணிந்தவனும் மூவுலகத்திற்கு அலங்காரமானவனும் ஆனந்தத்தின் இருப்பிடமானவனும் பக்தர்கள் கோரியதை வழங்குவதிலும் வெளியில் தாமோதர குணம் உடையவனும் தாரித்ரியம் என்ற துக்கத்தை போக்குகிறவனுமாகிய சிவனுக்கு நமஸ்காரம். பானுப்பிரியாய பவசாகரதாரணாய
कालान्तकाय कमलासनभूजिताय नेन्द्रत्रयाय शुभलक्षणलक्षिताय दारिद्र्यदुःखदहनाय நமச்சிவாய. சூரியனிடத்தில் பிரியம் கொண்டவனும் சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிறவனும் காலனை காலால் உதைத்தவனும் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டவனும் 3 கண்கள் உள்ளவனும் மங்களகரமான லட்சணங்கள் உள்ளவனும் தாரித்ரியம் என்ற துக்கத்தை போக்குகிறவனுமாகிய சிவனுக்கு நமஸ்காரம். ராமப்பிரியாய ரகுநாத வரப்பிரதாய நாகப்பிரியாய நரகார்ணவதாரணாய புண்ணியேசு புண்ணியபரிதாய சுரார்ச்சிதாய தாரித்ர்ய துக்கதகனாய நமச்சிவாய. ராமனிடத்தில் பிரியம் கொண்டவனும் ஸ்ரீராமருக்கு வரம் கொடுத்தவனும் நாகங்களிடம் பிரியம் கொண்டவனும் நரக பயத்தை போக்குகிறவனும் புண்ணிய புருஷர்களிடத்தில் தன் மங்களகரமான ரூபத்தை காண்பிக்கிறவனும் தேவர்களால் பூஜிக்கப்பட்டவனும் தாரித்திர துக்கத்தை போக்குகிறவனுமாகிய மகாதேவனுக்கு நமஸ்காரம். முக்தேஸ்வராய பலதாய கணேஸ்வராய கீதப்பிரியாய விருஷ்பேஸ்வரவாகனாய மாதங்க சர்மவசனாய மகேஸ்வராய தாரித்ர்ய துக்கதகனாய நமச்சிவாய. ஜீவன் முக்தர்களை காக்கிறவனும் கர்மாவுக்கேற்ற பலனை கொடுப்பவனும் பூத கணங்களின் தலைவனும் சங்கீதத்தில் பிரியம் கொண்டவனும் சிறந்த காளை மாட்டை வாகனமாக கொண்டவனும் யானை தோலை உடுத்துபவனும் மகேஸ்வரனும் தாரித்ரிய துக்கத்தை போக்குவனுமான சிவனுக்கு நமஸ்காரம். வசிஷ்டேசன கிருதம் சோஸ்திரம் சர்வரோக நிவாரணம் சர்வ சம்பத்கரம் சீக்கிரம் புத்திரம் பௌத்ராதி வர்த்தனம் திருச்சந்தியம் படே நித்யம் சயிஸ்வர்க்கம் அவோபுனத. வசிஷ்டரால் செய்யப்பட்டதும் சர்வ ரோக நிவாரணியும் சர்வ சம்பத்துகளையும் உடனடியாக கொடுக்கிறதும் பிள்ளை பேரன் என்று விருத்தி செய்கிறதுமான இந்த தோத்திரத்தை தினமும் 3 காலங்களிலும் எவன் படிக்கிறானோ அவன் கோரியதையெல்லாம் அடைந்து கடைசியில் புண்ணிய லோகத்தை அடைகிறான். தாரித்ரிய தகன சோஸ்திரம் சம்பூர்ணம். இன்றைக்கி பிரதோஷ தினமான இன்றைய நாளில் இந்த பதியத்தை உங்களுக்காக நான் கொடுக்கறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். யாருக்கெல்லாம் சேரணுமோ இந்த இறைவன் அவங்களுக்கெல்லாம் சேர்க்கட்டும். இந்த பாடலை 3 வேளையும் கேட்க முடிஞ்சவங்களும் கேளுங்க. கேட்டு உங்களோட அந்த தாரித்ரிய துக்கங்கள் கஷ்டங்களை போக்கிக் கொள்ளுங்கள். சிவன் அருளால் உங்கள் குடும்பமும் தரித்திரத்திலிருந்து மீண்டு செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ எல்லாம் அருள் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மிக்க நன்றி. நான் உங்கள் சக்தி உமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். நான் சொல்கிற ஒரு பதிகமும் கருத்துக்களையும் தயவு செஞ்சு கேட்குறேன். ஒரு 10 பேருக்காச்சும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களும் பலனடையட்டும், அவங்க குடும்பமும் செழித்து வாழட்டும். உங்களோட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி. அடுத்தடுத்த பதிகங்கள் வரும். மகாலய பட்சத்தோட பற்றின விவரங்கள் வரும், பாடல் வரும். அனைவரும் கேட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மிக்க நன்றி. இந்த திருச்சேறை பதிகம் மார்க்கண்டேயன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 16 வயசு தான் அவனுக்கு ஆயுசு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த திருச்சேரைநாதரை வழிபட்டு தான் அவன் என்றும் 16ஆக வாழ்க அப்படிங்கிற வரத்தை இந்த சிவன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த பதிகத்தை சொல்லி வழிபடும் பொழுது நம்ம குழந்தைகளும் தீர்க்காயுசோடு வாழ்வாங்க. அந்த நம்பிக்கையோடு அந்த பதிகத்தை கேளுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த செல்வம் தர அந்த திருச்சேரைக்கு திங்கக்கிழமையில் இவரை வழிபடுறது மிகுந்த நற்பலன்களை தரும். 11 வாரம் திங்கக்கிழமை தொடர்ந்து போய் அவரை வழிபட்டு அர்ச்சனை செய்து கொள்வர் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு பெறுவார்கள். இந்த எங்கே இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் கும்பகோணம் அருகில் இருக்குது. இந்த தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இத்தலத்துக்கு
கும்பகோணம் டூர் வரவங்க அவசியமாக இந்த தலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, திருச்சேரைங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் தான். எல்லா பஸ்ஸும் திருச்சேரைக்கு போகும். தெரிஞ்சுக்கிட்டு அவசியம் வெளியூர்லேருந்து வரவங்களும் இந்த தலத்தை அவசியம் தரிசிக்கணும். திங்கட்கிழமையில் வந்து தரிசனம் பண்ணுறது மிகவும் விசேஷம். நன்றி. நான் உங்கள் சக்தியுமா. இது போன்று இன்னும் பல பதிவுகள் வெளியே வரும்.